அடி போற்றுகின்றேனே. ஆதிமூலமானவா சங்கரா ஆனை முகத்தோனே அடி வணங்கி நிற்கிறோம். ஆதிமூலமானவா சங்கரா ஆனை முகத்தோனே அடி வணங்கி நிற்கிறோம். ஆதிமூலமானவா சங்கரா சிவசங்கரா ஆனை முகத்தோனை அடி வணங்கி நிற்கிறோம். ஆதிமூலமானவா சங்கரா சிவசங்கரா ஆனை முகத்தோனே அடி வணங்கி நிற்கிறோம். ஆதிமூலமானவா சங்கரா சிவசங்கரா ஆனை முகத்தோனை அடி வணங்கி நிற்கிறோம். ஆதிமூலமானவா சங்கரா சிவசங்கரா ஆனை முகத்தோனே அடி வணங்கி நிற்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதையே. மகாதேவா என்னோடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கு இறைவா போற்றி. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஈசானமூர்த்தி விநாயக பெருமான் திருவடிகளே சரணம் சரணம். விநாயகனே வினை தீர்ப்பவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியால் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். ஏனத்திரளோடு இனமான்களடி எளியும் இரவின்கள் ஆனை திரள் வந்து அணையும் சாதல் அண்ணா மலையாரே. அண்ணாமலையும் அண்ணா போற்றி அண்ணாரமுத கடலே போற்றி. 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 மகாதேவா என்னோடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கு இறைவா போற்றி. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. மூதாக்கராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவ சம்சகம் விலாசி தேவ சையகம். பள்ளல் பிரானாக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தாக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. பாருவன் பருவன் பிரசன்ன பார்வதி போலே
தீரா துயரோடு துக்கிரமடிவர் அப்புறமகனை சிவமாயி அப்புறமகள வச்சிருமுதல் அக்கணமன் பெருமாளே அப்புற மகனுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே 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 ஆதிமூல தலைவா போற்றி என்னோடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சாந்தி விநாயகர் திருவடிகளே சரணம் சரணம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா பாடான கண்
இப்போ இருளப்பபுரம் சிவ தேவஸ்தானத்தில் பஜனை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இது எத்தனை வருஷம் இந்த பண்ணுறாங்க? இதனுடைய வரலாறு என்ன சார்? கிட்டத்தட்ட 1952 மினிட்டில் இந்த இருளப்பபுரம் ஊரில் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி தொடங்கி மார்கழி மாதம் திருவாதிரைக்கு பஜனை பட்டாபிஷேகத்தோட நடத்துவது தான் இது ஊர் வழக்கம். 1952 மினிட் படி. இன்றைக்கும் 1952 மினிட் இருக்குதா? இருக்குது, 52 மினிட் இருக்குது, ரைட்டில் இருக்குது. அது இடைக்காலத்தில் அதை கார்த்திகை மாதம் மட்டும் நடத்தி இப்போ கார்த்திகை மாதம் மட்டும் இது வந்து கிட்டத்தட்ட நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1952 ஸ்டார்ட் பண்ண இது இன்று வரை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னுக்கு நடந்திருக்கலாம், ஆனால் மினிட் படி 1952 இந்த மினிட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. 50 ரெக்கார்ட் ஆயிருக்கு 1952. அப்போ அது முன்னாடி நடந்து சொல்றீங்களா? நடந்திருக்கு, கண்டிப்பாக நடந்திருக்கு. அப்போ கிட்ட 48, இது ஒரு 25 75 வருஷமா அந்த பதில் பண்ணிட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக நடந்துருக்கு. ஊர் மக்கள் இவ்வளவு தூரம் பண்றாங்களா? அது எப்படி அது பண்ணிட்டு இவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க? இது வந்து ஒவ்வொரு நிர்வாகம் வருஷம் எங்களுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு நிர்வாகம் மாறிக்கொண்டு வரும். ஓகே. ஒவ்வொரு நிர்வாகமும் அந்த எங்க மூதாதையர் பண்ண அந்த இது கடைபிடிக்கிறாங்க. ஓ, பழைய ரெக்கார்டு அப்படியே இது பண்ணி அதே அது அதுக்கு ரெக்கார்ட் இருக்கா? 3 வருஷத்துக்கு ஒருக்கா தலைவர் மாறின ரெக்கார்ட் இருக்கா? இருக்கு. 52 மினிட்லேயே ஒரு கமிட்டிங்கிறது எவ்வளோ வருஷம் இருக்கணும், அவங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன, ஒரு சந்தாதாரருக்கு ஏஜ் லிமிட் என்ன, 18 வயசுலேருந்து அவங்களுக்கு ஓட்டிங் பவர் உண்டு. இது எல்லாமே எங்கள் மினிட்ல 52 மினிட்லேயே சொல்லியிருக்கு. 1952 இருக்குது. ஆமாம். அவ்வளோ பழமையான கோயில், அவ்வளோ பழமையாக அந்த கார்த்திகை பஜனை நடந்துட்டு இருக்கு. அப்போ கார்த்திகை மாதம் 2 மாதம் பண்ணாங்களா? இல்லை இது ஒரு மண்டலம் சொல்றாங்களே 45 நாள் 48 நாள் நடந்திருக்கு. அதாவது இதுதான் திருவாதிரைங்கிறது எப்போ வருதோ முன்னப்புறம் வரலாம். அதாவது 2 மாசமும் வரலாம், 48 நாள்லயும் வரலாம். அந்த திருவாதிரைக்கு வந்து பட்டாபிஷேகத்தோட திருவாதிரையோட முடிப்பாங்க அந்த பஜனை. அப்போ நீங்கள் சொல்றீங்களா நம்ம நாடு சுதந்திர ஆளுக்கு முன்னாடியே இந்த பஜனை நடந்துட்டு சொல்றீங்களா? வாய்ப்பு இருக்கு. ஓ, சுதந்திரத்துக்கு முன்னாடியே. சார், இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 75 வருஷமாக இருளப்பபுரம் சிவ தேவஸ்தான கோயிலில் கார்த்திகை பஜனை பாடுறீங்க இல்லையா? எதனால் பாடிட்டு இருக்கீங்க சார்? அதாவது இந்த கார்த்திகை மாதங்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு மோசமான மாதம்னு சொன்னால் கால்ராங்கிற ஒரு கொடிய நோயால் எல்லா ஊர்களும், எந்த ஊரும் இல்லை, எல்லா ஊர்களும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய டைமில் கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலுக்காக வேண்டுனா நம்மளால இந்த நோயிலிருந்து பாதுகாப்பாருங்கிற ஒரு எண்ணத்துல ஒவ்வொரு வீடா போய் தேவாரம் திருவாசகம், எங்க ஊர்ல அந்த காலத்திலேயே தேவாரம் திருவாசகம் படிச்ச பெரிய ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. 1952 அப்பவுமே எங்க ஊர்ல தேவாரம் திருவாசகம் வந்து ஒவ்வொரு தெருவா இது பாடி அந்த நோய் வராம இருக்கிறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டின இதுதான் அந்த பஜனையோட உள்நோக்கமே. நோய் வரக்கூடாது, எங்களுக்கு யாருக்கும் சாவு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவன்கிட்ட வேணுதான் இந்த பஜனையோட உள்நோக்கம். இந்த கால்ரா நோய் நம்ம ஊருக்கு வரக்கூடாது, நம்ம மக்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக கோயிலில் வேண்டி இந்த பஜனையை ஆரம்பிச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. அதுதான் இந்த இதோட பஜனுடைய வரலாறு. அதுதான் நீங்கள் பண்ணி அதுதான் இப்பவும் கார்த்திகை மாதம் அந்த மாதிரி ஒரு நோய் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, சரி சார், சூப்பர். ஓகே.